வாங்க இப்போ மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். வாவ், லாலிபப் சிக்கன் அப்படின்னு பாப்பா ஒரே குசி செம்மையாக கற்றுனா அதை நான் இது பண்ணிட்டு நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் அவளுக்கு செம்மையாக பிடிச்சிருந்ததுங்க. மட்டன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி, முட்டை கொடுத்தாங்க. அதுவும் செம்ம அருமை, காரம் எல்லாமே லிமிட்டாக போட்டு அழகாக போட்டு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க நல்லா சாப்பிட்லாம். சீரக சம்பா பிரியாணினாலே அது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. எத்தனை பேத்துக்கு சீரக சம்பா பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் பிடிக்குங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தான் இருந்தாலும் பாஸ்மதி பிரியாணியோட சீரக சம்பா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தலைப்பாக்கட்டு பிரியாணி அருமை சூப்பராக இருந்தது. ஒரு முட்டை கொடுத்தாங்க. மட்டன் பீஸும் பரவாயில்ல, ஒரு 3 மட்டன் பீஸுக்கு நல்லா பெருசாகவே தான் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், லாலிபப்பை எடுத்து மைனஸில் தொட்டு பாப்பா சாப்பிட்டு பார்க்குறா. செம்மையாக இருந்தது. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பாவும் சாப்பிட்டாங்க. 4 பீஸு இருந்ததுன்னு நினைக்கிறேன். 4-5 பீஸும் இருந்துச்சு. ஆனால் நல்லா நல்லா குக்காகி நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள், இப்போ தான் பிரியாணி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய துண்டுங்க, நல்லா பெரிய துண்டாக வச்சுருந்தாங்க. சாப்பிடையும் நல்லா சூப்பராக இருந்தது. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நிறையா பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். எல்லோரும் சாப்பிடுங்க. ஓகே, பாய்.